கரண்ட் பில் அதிகமா வருதா? இதோ 5 முக்கிய டிப்ஸ். உடனே இதை ஃபாலோ பண்ணுங்க. வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் கூடுமானவரை மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது மிகவும் முக்கியம். அப்படி இல்லாவிட்டால் கரண்ட் பில் அதிகமாக வருகிறதே என்ற கவலைதான் உருவாகும். நமது அன்றாட வாழ்க்கையில் தினசரி பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்தாலே மின்சார பயன்பாட்டை வெகுவாக குறைத்து மின்சார கட்டணத்தையும் கணிசமாக குறைக்க முடியும். நமது வீடுகளில் கரண்ட் பில்லை குறைப்பதற்கான சில எளிமையான மாற்றங்களை நாம் செய்தால் போதும். மின்சார கட்டணம் வெகுவாக குறைந்துவிடும். மின் விளக்குகளை உடனே மாற்றுங்க. நமது வீடுகளில் குண்டு பல்புகள் அல்லது CFL பல்புகள் இருந்தால் அவற்றை உடனடியாக மாற்றிவிட்டு அதற்கு பதிலாக LED பல்புகளை பயன்படுத்த வேண்டும். LED பல்புகள் மிக குறைவான மின்சாரத்தை மட்டுமே எடுத்துக்கொள்ளும். அதே நேரத்தில் வீடு முழுவதும் நல்ல வெளிச்சமும் கிடைக்கும். இது மின்சார கட்டணத்தை குறைப்பது மட்டுமின்றி பல்புகளின் ஆயுளையும் அதிகரிக்கும். அதனால் பல்பு பீஸ் போய்விட்டதே என்று அடிக்கடி செலவு செய்து புதிய பல்புகளை மாற்ற வேண்டிய சூழலும் ஏற்படாது. பிளக்கில் வயர்கள் இருக்கக்கூடாது. டிவி பிளக், மொபைல் போன் சார்ஜர்கள், கம்ப்யூட்டர், மிக்சி, கிரைண்டர் போன்ற மின் சாதனங்களை பயன்படுத்தாத நேரத்தில் கூட பிளக்கில் வயரை சொருகி வைப்பது பலர் வழக்கமாக உள்ளது. இதை பாண்டம் பவர் என்று சொல்வார்கள். அதாவது பயன்பாட்டில் இல்லாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மின்சாரத்தை அது உறிஞ்சிக்கொண்டே இருக்கும். அதனால் தேவையில்லாத நேரங்களில் இந்த சாதனங்களின் பிளக்கை எடுத்து விட வேண்டும் அல்லது மெயின் சுவிட்சை அணைத்து விட வேண்டும். இதனால் இந்த சாதனங்களின் மின்சார பயன்பாடு என்பது முற்றிலும் தவிர்க்கப்படும். நிறைய துணிகளை போடுங்க. வாஷிங் மிஷினை பயன்படுத்தும் போது முழுமையான அளவில் நிறைய துணிகளை போட வேண்டும். குறைவான துணிகளுக்காக வாஷிங் மிஷினை பயன்படுத்துவது அதிக மின்சாரத்தை வீணாக்கும். அதேபோல் துணிகளை துவைக்க வெந்நீருக்கு பதிலாக குளிர்ந்த நீரை பயன்படுத்த வேண்டும். இது மின்சார பயன்பாட்டை கணிசமாக குறைக்கும். துவைத்த துணிகளை ட்ரையரில் காய வைக்காமல் வெயிலில் காய போட்டால் இன்னும் மின்சாரத்தை சேமிக்கலாம். ஏசி பயன்பாடு. கோடை காலத்தில் ஏசி பயன்பாடு அதிகமாக உள்ளது. ஏசியை மிகவும் குறைந்த வெப்பநிலையில், உதாரணத்துக்கு 18 டிகிரி செல்சியஸில் வைத்தால் அது அதிக மின்சாரத்தை இழுக்கும். ஏசியை 24 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பயன்படுத்துவது நல்லது. இது அறைக்கு தேவையான குளிர்ச்சியை கொடுக்கும். அதே சமயம் மின்சார செலவையும் குறைக்கும். இந்த முறையில் ஏசியை பயன்படுத்துவது மின் கட்டணத்தை குறைக்க உதவும். இந்த அலட்சியம் கூடவே கூடாது. நம்மில் பலரும் செய்கிற மிக தவறான ஒரு விஷயம், அடிக்கடி மறந்து போகிற ஒரு பழக்கமாக இது உள்ளது. ஒருவர் அறையை விட்டு வெளியேறும் போது அங்குள்ள மின் விளக்குகள் மற்றும் மின் விசிறிகளை ஆஃப் செய்து விட வேண்டும். கவனக்குறைவாக அலட்சியமாக செய்கிற இதை மறந்து விடுகிற பழக்கம் மாத கடைசியில் கரண்ட் பில்லை பெரிய அளவில் உயர்த்திவிடும். இப்படி இந்த 5 விதமான எளிய மாற்றங்களை வீடுகளில் கடைபிடித்தால் மின்சார கட்டணத்தை கணிசமாக குறைக்க முடியும். மின்சார கட்டணம் குறைவது மட்டுமின்றி வீணாகும் மின்சாரத்தையும் சேமிக்க முடியும். அதன் மூலம் அறிவிக்கப்படாத மின் தடைகளையும் தடுக்க முடியும்.